ஓஹோ, இங்கு ஒரு சின்னப்பட்ட கதை இருக்கு உங்களுக்காக. ஜிம்மி மலகன் என்ற 16 வயது பள்ளிக்கூட மாணவர் இருந்தார். ஹை ஸ்கூல்ல அவர் ரொம்பவே குண்டாக இருந்து கொண்டு சும்மா அவரை பார்த்தாலே மைல்ஸ் மற்றும் அவரோட கூட்டம் புலம்ப விடுவாங்க. அவர் 2 நண்பர்களோட இந்த கேள்வி கேட்கும் அந்தஸ்துக்கு எதிரிகளாக இருந்தாங்க, ஆண்டி மற்றும் பாபி. அவங்களும் ஸ்கூல்ல பாக்கிட்ட அடி காண்பாங்க. ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீடு வரும்போது ஜிம்மி ரொம்ப தனிமையில் இருந்தார். அப்போ திடீரென வந்தாங்க மைல்ஸ் மற்றும் அவரோட கில்லாடிகள். மைல்ஸ் ஜிம்மியை ஒரு வீட்டின் முன் தள்ளிவிட்டு அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சார். சும்மா காத்து வாங்க பாருங்க என்ன ஆகும்னு. அங்க ஜிம்மி கோணி படுத்துக்கிட்டு இருந்தப்போ அந்த வீட்டு ஓனர் மிஸ்டர் கிளாரன் ஜாக்சன் வந்து ஜிம்மியை காப்பாத்தினாரு. அவர் மில்சியா அங்க இருந்து ஒட்டவிட்டாரு. உள்ளே போய் ஜிம்மியும் ஜாக்சன் பேச ஆரம்பிச்சாங்க. ஜிம்மிக்கு தெரிஞ்சது ஜாக்சன் ஒரு முன்னாள் மிக பிரபலமான போர்னு. செம எக்ஸைட்டட் ஆன ஜிம்மி பாக்ஸர் ட்ரைனிங் கொடுக்க கேட்டார். ஆனா ஜாக்சன் தன்னோட பரபரப்பான பாக்ஸிங் நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம டோன்ல இருக்க சூப்பர் ட்ரெய்னர் மன்னி இன்ட்ரடியூஸ் பண்ண முடிவு பண்ணினாரு. பிறகு ஜாக்சன் அந்த ட்ராமடைஸ் ஜிம்மியை அவனோட வீட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு போய் மொல்லிகன்ஸ் கிட்ட சென்று ஜிம்மிக்கு பாக்ஸிங் ஜிம் கூட்டிக்கிட்டு போக அனுமதி கேட்டாரு. அந்த மல்லிகன்ஸ் ஜாக்சன் தேங்க்ஸ் சொல்லி அவரோட சாருக்கு நன்றி சொன்னாங்க. பட் சிடாடியோனி சரியா புரிஞ்சிக்க முடியல. பாக்ஸிங் லெசன்ஸ் பர்மிஷன் தர மறுத்தாங்க. சில வாரங்களுக்கு அப்புறம் ஜிம்மி பள்ளியில இருந்து வந்து போ ப்ரூசஸ் நிறைய முகத்துல கொண்டு வந்தாரு. அப்பா அம்மா மனசு மாறி உடனே ஆட்டியோன் ஆஃபரை ஏற்க தயாரா பிடிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் கேட்கும் போதே ஆக்ஷன் மகிழ்ச்சியோட மாறி மலகன்ஸ் லோக்கல் பாக்ஸிங் ஜிம்க்கு அழைத்து போகிறாரு. அங்க அவங்க மண்ணை சந்திச்சு அடுத்த நாள் ட்ரைனிங் ஆரம்பிக்க ஷெட்யூல் கொடுக்கிறாங்க. ஜிம்மி பேசிக் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறார் மன்னியிடம். மணி ஜிம்மி இன்ஸ்பயர் பண்ணுறாரு. அவரோட பெரிய சிசை பயன்படுத்தி பாவ எடுக்க சொல்றாரு மற்றும் அவரை மோட்டிவேட்டட் வைக்கிறாரு. ஒரு ஈவினிங் ட்ரைனிங்ல இருந்து வந்துட்டு ஜிம்மி தன் சொல்ல நடக்கிற கஷ்டங்களை ஆட்டியோனிடம் சொல்றார். அப்போ ஆக்ஷன் ஒரு வாய்ஸ் ஆலோசனை சொல்றாரு. கொஞ்சம் டைம் வாங்குக்கோ, மில்ஸ்க்கு ஒரு வாரம் ட்ரைனிங்க்கு அப்புறம் $200 கொடுக்க ப்ராமிஸ் பண்ணுன்னு. ஜிம்மி ட்ரைனிங்ல உள்ள டிமாண்டிங் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸாஸ்டட் ஆயிட்டு தான் பாக்ஸிங் மாஸ்டர் பண்ண மற்றும் பயப்படாம போராட முடியாதுன்னு டவுட் ஆரம்பிச்சிருக்கார். ட்ரைனிங் மணி ஜிம்மி ஸ்பிரிட்ஸ் டவுன் ஆனதை பார்த்துட்டு ஆட்டியோனிடம் வார்னிங் கொடுக்கிறாரு. இனி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அவன் வெறும் மடியோன்ஸ்ல தான் போகிறான்னு சொல்றாரு. ஹாய், இங்க ஒரு மாசான சம்பவம் நடக்குது. ஜிம்மி அவன் கிம்க்கு போகும் பேஷன் கொண்டு பல குழந்தைகள் ஜாயின் பண்ண விரும்புறாங்க. ஆனா த மலகன்ஸ் மற்றும் ஆக்ஷன் ஜிம்மிய உற்சாகமா மற்றும் பெரிய பீட்டரை பார்க்க தூண்டிவிட முயற்சி செய்யறாங்க. பிறகு செம ட்விஸ்ட், மைல்ஸ் சொல்ல போபி அடிச்சுட்டு ஜிம்மியா நேரம் கட்ட சொல்றான். மணி ரெடி பண்ணிக்க பீங் அவுத்தலாம் என்று மிரட்டுகிறான். அப்புறம் நம்ம ஜிம்மி மாஸ் ஜிம் சைக்கிள் மேல ஏறி ஒரே ஒரு அலைபேசில் மண்ணிட்டையா சத்திட்டான். ஆக்ஷன் மற்றும் மணி கண்ணு கலங்க பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சில வாரங்களில் உடற்பயிற்சியை நடத்த ஜிம்மி சொந்தமாக கார்டியோ ஏரிஸில் மிகவும் முயற்சி செய்து சொல்லவிட்டார். ஒரு நாள் சொல்ல மில்ஸ்க்கு பொறுமை தீர்ந்து போச்சு. ஜிம்மி மற்றும் ஆண்டி மேல அழுத்தம் கொடுத்து மணி கேட்கிறான். பின்னே நம்ம ஜிம்மி 2 பேருக்கும் செச்ரட்டா ஒரு கதை சொல்றான். ஆஹா, இன்னொரு நாள் ஆண்டி தன் புதிய பாக்ஸிங் பயணத்தை பற்றி பேச அவர்களுடைய கவனத்தை மைல்ஸ்லிருந்து திசை திருப்பும் வரை எல்லாம் அமைக்க நினைத்திருந்தார். அதற்கிடையில் ஜிம்மியிடம் அழகாக ஆட்ரியன் ஒரு பார்ட்டி தோழமையாக வருமாறு கேட்டார் மற்றும் அவர் நெர்வஸாக ஒப்புக்கொண்டார். பார்ட்டி நாள் வந்தபோது ஜிம்மிவின் பெற்றோர் அவரை தயாராகும் காட்சியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். பின்னர் அவர்கள் ஆட்ரியன் மற்றும் அவரது அம்மாவை சந்தித்தனர் மற்றும் இந்த இளம் ஜோடியை ஆஃப் செய்யும் போது நல்ல முடிவுகளை செய்து அவர்களின் கர்ஃப்யூ மதிக்க அறிவுறுத்தினர். பார்ட்டியில் ஜிம்மி மற்றும் ஆட்ரியன் பெரும்பாலான பள்ளியின் மாணவர்கள் வருகையைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். முதலில் வினி என்ற கூலஸ்ட் சீனியரும் வந்திருந்தார். ஜிம்மி மற்றும் ஆட்ரியன் மிதமாக பானங்களை அருந்திக் கொண்டு சிறப்பாக அடிக்கடி கிசுகிசுக்கி இறுதியில் ஒரு முத்தமிட்டனர். இந்த நல்ல நேரத்தை மைல்ஸ் க்ரூ ஒருவர் இடையூறு செய்து ஜிம்மியை பயமுறுத்த வந்தார். யாரிடமும் எதிர்பாராத விதத்தில் ஜிம்மி தைரியமாக மற்றும் அமைதியாக அச்சுறுத்தல் விடுபட வேண்டும் என வார்னிங் கொடுத்தார். அதனால் அவர்கள் அவரது குரலில் உள்ள பயத்தை உணர்ந்து அவர்கள் அச்சமொழிய விலகினார்கள். ஜிம்மி வீடு வந்துட்டாப்ல அவரோட பெற்றோர் ஒரு அளவுக்கு திருப்தியா இருந்தாங்க. அவங்க மகனோட புதுசா உருவான சமூக வாழ்க்கையும் தன்னம்பிக்கையும் பார்த்து ரொம்ப மகிழ்ந்து பேசுனாங்க. அடுத்த காலையிலே அவங்க ஏட்ரியன் பத்தி எப்படி பிடிச்சிருக்கு என்று சொன்னாங்க. அந்த காலை மதியம் ஆக்ஷன் தன் புதிய போன் வைத்து அவனோட தொழில்நுட்ப உலகத்துக்கு வரவேற்கிறான். அப்போ அங்கே ஜிம்மி ஒரு கால் மூலம் ஆடியோனி கேட்டுட்டான். ஏட்ரியன் பாக்ஸிங் ஜிம் கூட்டிட்டு வர ஒரு ரைட் கொடுக்க முடியுமா என்று. மத்தியானத்தில் ஆக்ஷன், ஏட்ரியன் மற்றும் ஜிம்மி மூவரும் மேனி பாக்ஸிங் ஜிம் போறாங்க. அங்கே ஏட்ரியன் செமையா சர்ப்ரைஸ் ஆகுறா. மேனி ஒரு வித்தியாசமான ஃபீமேல் பாக்ஸர் ரோசி அவங்கள சந்திக்க வச்சார். அவளோட ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் ஸ்கில்ஸ் காட்டி அட்ரியனி இன்ஸ்பயர் பண்ணினாங்க. அப்புறம் ஜிம்மி தன் ட்ரைனிங் ஆரம்பிச்சார். அதுல ஏட்ரியன் இம்ப்ரெஸ்ட் ஆனாங்க அவனோட கரேஜ், பேஷன் மற்றும் ஸ்ட்ரெங்க் பார்த்து.
ஏட்ரியன் சப்போர்ட் ஜிம்மி அடுத்த காலையே அவன் டே ஆஃப் இருந்த போதும் காலை உணவை கூட உண்ணாமல் ஜிம்க்கு ஓடிட்டான். அங்கே மேனி ஜிம்மியை பார்த்து ஒரு அலப்பறையில் ஹாப்பி ஆகிட்டார். அப்படியே கேளுங்க. இன்னைக்கு ஜிம்ல டெடிகேஷன் ஆண்டவரோட ஜிம்மி ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க மற்றும் அங்கிட்டு ஒரு மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் திலா வை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருடைய அன்கன்வென்ஷனல் மற்றும் அஃபெக்டிவ் புது மூவ்ஸ் காட்டினாங்க. ஆக்ஷன் மற்றும் மேனி சந்தோஷமா பார்த்துக்கிட்டு ஜிம்மி எவ்வளோ வேகமா முன்னேறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல மேனி மற்றும் ஆண்டி கச்சேரி பட்டாங்க. மைல்ஸ் ஜிம்மி ஒரு பார்ட்டில தன்னோட ஃப்ரெண்ட் மரியாதை கொடுக்கலைன்னு சொல்லி பணத்தை விரைவா கேட்கறான் மற்றும் ஸ்கூல் பின்னாடி ஒரு மோதல் போட்டிக்கு சவால் விட்டான். அதுக்கு பின்னாடி வினி ஜிம்மி கிட்ட அணுகி அவனுடைய புது லுக் பாராட்டி மேனி கூட ட்ரெயினிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லி மில்ஸ பிடிச்சு கட்டி வாயை அடைக்க வாழ்த்து சொன்னான். அப்போது அந்த கதை மைல்ஸ் இன் ஃப்ரெண்ட் ஒருவரிடம் போய் சேர்ந்தது. உடனே மைல்ஸ் தன்னோட ஃப்ரெண்ட் ஒரு அடல்ட் எக்ஸ் கன்விக்ட் பெயர் பட்ட கிளாஸ் ஜோ பிலிஸ்ல பின் வர சொல்லி அழைக்க சொல்லி $200 கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தான். அந்த பள்ளி வேளாண்மையில இருந்து ஆட்களை கூப்பிடுற வின்னி என்ன ஒரு சீன் பா. அதன் மத்தியில அந்த ஜிம்மிக்கு ஆதரவு தர நினைச்ச ஆட்ரியன் மன்னியிடம் உதவி கேட்கிறது. ஆனா மன்னி நம்ம பசங்களுக்கு சொந்த போராட்டங்களை தானே சமாளிக்க வைக்கணும்னு சொல்லி உதவி மறுத்துட்டாரு. அப்புறம் பள்ளி முற்றத்துல எல்லாரும் கூடி என்ன நடக்கும்னு காத்திருக்கிறாங்க. மைல்ஸும் அவரோட கூட்டமும் சீக்கிரமே வந்து கூட்டத்துல உள்ள பசங்களை ரொம்ப ஆர்வமா தூண்டுறாங்க. ஜிம்மி பணத்தை கேட்டு மைல்ஸ் ஆரம்பிச்சதும் ஜிம்மியும் கூட்டத்தை எதிர்க்கிறாரு. சண்டை ஆரம்பிச்சது. ஜிம்மி சபைன்னு நின்று போராடுறார். இந்த சூழ்நிலையில் ஜிம்மி தன்னோட கலைப்புகளை நினைவுபடுத்திக் கொண்டு கைகளை வீச ஆரம்பிக்க மைதானத்தில் இருந்த மாணவர்கள் ஒரே குதூகலத்துடன் அவரை வரவேற்கிறார்கள். மைல்ஸ் ஒரு குமுறலுடன் தன் நண்பர்களை போருக்கு அழைக்க அவர்கள் வேகமாக ஜிம்மியை பிடித்து மைல்ஸ் அடி போட வாய்ப்பளிக்கின்றனர். ஆனால் பாபி மற்றும் ஏட்ரியன் திரும்பி வந்து சில பேரை கீழே விட்டு விளையாட்டை நியாயமாக்குகின்றனர். சுற்றி நின்று கொண்டிருந்த மாபியா பையன்கள் கூட வெற்றிகரமான இந்த காட்சியை கண்டு மகிழ்ச்சியோடு கைத்தட்டுகின்றனர். கடைசியில் ஜிம்மி மைல்ஸ் செருகி இனிமே என்னையும் மற்ற மாணவர்களையும் சமாளிக்க முடியாமல் இருக்கும் என்று அடித்து சொல்லி வெற்றியை கொண்டு நடைபோடுகிறான். சுற்றி நின்று இருந்த மாணவர்கள் ஆர்ப்பரிக்க அவன் அதன் மீது நடந்து செல்கிறான். அடடா, என்னொரு அதிரடி போட்டி. ஏட்ரியன் மற்றும் அவர் நண்பர்கள் ஜிம்மியுடன் சேர்ந்து மேடையை அலங்கரிக்கும் போது அவர்களின் ஆனந்தமும் பெருமிதத்தையும் பாருங்கள். இந்த போட்டி உடனடியாக இணையத்தில் வைரல் ஆகிறது. ஜிம்மில் ஆக்ஷன் மற்றும் மேனி அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள், நல்ல வேலை பாருங்கள் என்று ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொண்டு இருக்காங்க. அந்த வீடியோ லோக்கல் நியூஸிலும் ஒளிபரப்பப்பட்டு புள்ளிகளுக்கு எதிராக போராடுவது மற்றும் தன்னம்பிக்கையுடன் நிற்கும் விதத்தை இன்ஸ்பிரேஷனல் எக்ஸாம்பிள் ஆக சொல்லி கொண்டாடப்படுகிறது. அதையடுத்து தற்போது மிஸ்ஸிங் ஆகியிருக்கும் கிளாஸ் ஜோ பில்லிக்கான வாண்டட் போஸ்டர் அறிவிக்கப்படுகிறது. ஜிம்மி பேரண்ட்ஸ் அந்த வீடியோவை நியூஸில் பார்த்து மிகவும் பயமும் பெருமிதத்தால் கலந்து உணர்வுகள் அடைகின்றனர். அவர்கள் தங்கள் மகனின் துணிவுக்கு பாராட்டுக்களை வழங்கி அவரை மதிப்புடன் வாழ்த்துகிறார்கள். மறுபுறம் மாஃபியா குழுவினரும் அந்த நியூஸ் நிகழ்ச்சியை ஏட்டமென்ட்டுடன் பார்த்து மகிழ்ச்சியடைகின்றனர். அடுத்த நாள் ஜிம்மி பள்ளிக்கு பெருமிதமாக திரும்பி வருகிறார். முழு பள்ளி அவரை வியப்புடன் பார்க்கையில் அவர் ஏட்ரியன், பாபி மற்றும் ஆண்டியுடன் தலை நிமிர்ந்து நடந்து செல்கிறார்.